மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டும் உங்கள் அருள் செய்வார். ஹல்லேலூயா. இந்த 2 வசனம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வாழ்க்கையில் மிகவும் ஒரு ஆசீர்வாதமாக ஆண்டவர் அப்படியே நிரூபித்து செய்தார். சங்கீதம் 34:8, சங்கீதம் 37:4. அப்போ 4 மென்னால் முதல் வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 3வது வசனம், கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை, இந்த எக்கோ கொஞ்சம் எடுத்துருங்க, டிஸ்டர்பன்ஸ் சார். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துக்கொள், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல் உனக்கு அருள் செய்வார். ஆனால் அதே நேரத்தில் அடுத்த வசனம் சொல்லுது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க செய்வார். அந்த வார்த்தை வாய்க்க செய்வார் வந்து ஆங்கிலத்தில் வந்து ப்ராஸ்பர்னு போட்டிருக்கு, அதாவது செழிக்க செய்வார் இந்த வாழ்க்கையில். மறந்துடக்கூடாது. அப்போ இந்த நாளில் கூட ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவரோட வார்த்தையை வந்து கொடுக்கும்படி, ஓகே இட்ஸ் குட், ஓகே, ஆண்டவரோட வார்த்தையை கொடுக்கும்படி கர்த்தர் இந்த வாசலை திறந்ததுக்காக அருமையான பாஸ்டர் அல்வின்காக நன்றி செலுத்துகிறேன். சிங்கப்பூரில் இருக்கும்போது மறுபடியும் பவுன்ஸ் பண்ணது. சரி, அவர் சிங்கப்பூர் இருக்கும்போது அவரோட பேசும்போது தான் அவர் பாஸ்டர் வாங்க பாஸ்டர்ன்னு சொன்னார். இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். நான் சிங்கப்பூர் தேசத்தில் பிறந்து வளர்ந்து 17 வயசில் இராணுவத்தில் சேர்ந்து மிலிட்ரி ஆஃபீஸராக இருந்தேன். 32 வருஷம் மிலிட்ரியில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது. ஆனால் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 வருஷத்துக்கு முன்னால் நான் ரட்சிக்கப்பட்டேன். நானும் என் மனைவி ரட்சிக்கப்பட்டு, டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, வேறு மைக் இருக்கு. அப்போ பார்த்திங்கன்னா நானும் என் மனைவியும் பார்த்திங்கன்னா மனம் திரும்பி மூழ்கி ஜான்சன் எடுத்த பிற்பாடு நாங்கள் வந்து ஒரு சபையில் இருந்தோம். ஆனால் அதே நேரத்தில் நான் வந்து ரொம்ப ஒரு ஹல்லேலூயா. அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப நிறைய அட்மினிஸ்ட்ரேஷன் நிறைய வேலைலாம் செய்ததுனால ஆண்டவர் வந்து வந்ததோட உடனே ஊழியத்தில் வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு பார்த்துட்டு எல்லாம் செய்யும்போது, ஏன்னா நான் பாரம்பரியத்தில் இன்னும் பவுன்ஸ் பண்ணுது. ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க்ஸ், ஹல்லேலூயா. அப்போ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் ஊழியத்தில் நானும் மனைவியும் கூட இருந்தோம். 15 வருஷமாக 5 ஊழியக்காரங்க அடியில் நாங்கள், அதாவது டீக்கன் சொல்லுவாங்கள்ல, டீக்கன்னா அசிஸ்டன்ட் பாஸ்டர் மாதிரி இருந்து ஊழியத்தை வந்து செய்தோம். ஆனால் நான் வேலை தான் செஞ்சேன் மிலிட்ரியில். ஆனால் எல்லோரும் நினைப்பாங்க நான் சர்ச்சில் பாஸ்டர்னு நினைப்பாங்க. ஏன்னா சர்ச்சில் ஏர்லியாக போகிறது கடைசியாக போகிறது எல்லா காரியத்தையும் செய்துட்டு இப்படி ஒரு கமிட்மெண்ட். என்றைக்கு நம்ம வந்து கர்த்தருக்குள்ளே வரும்போது, என்ற 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி, பழையவைகள் ஒழிந்து போயினா எல்லாம் புதிதாயின. நம்ம மாறணும். இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா, நம்ம கர்த்தருக்குள்ளே வந்து நம்ம இன்னும் மாறல. சர்வீஸ் வந்து 5 மணினா 6 மணிக்கு வரும். சரியா, இப்படிலாம் இருக்குது. வேலை தான் நான் சொல்கிறது. நான் இந்த மாதிரி தான் என் சர்ச்சுன்னு பேசுவேன். அப்போ ஜெபம்னு சொன்னால் வந்துட்டு இங்கே இடம் அப்படி இல்லை. எங்கள் சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 9:30 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஜெபம். வரவங்க பார்த்திங்களா எல்லாம் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஆளாக ஜெபிப்பாங்க, ரஷ் பண்ணிக்குவாங்க ஜெபிப்பாங்க. மற்றவங்களாம் ஆமேன்னு சொல்லுவாங்க. முடிஞ்சது சரியாக 10 மணிக்கு ஆராதனை நடத்துவோம். ஒரு 10:45 to 11 வந்து பார்த்திங்கன்னா வர்ஷிப் முடிஞ்சதோட மெசேஜ் போவோம். மெசேஜுக்கு வந்து ரொம்ப டைம் கொடுப்போம். ஏன்னா நான் வந்து அதிக பிரசங்கி, குறைஞ்சது நான் பார்த்திங்கன்னா 2 hours பேசுவேன். ஆனால் எவ்ரி சண்டே வந்து குறைஞ்சது ஒரு 1 to 1 hour 15-20 minutes கூட போவோம். ஆனால் ஒரு பிரசங்கத்தில் வந்து 100 வசனம் வரும். அப்படிப்பட்ட ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்துருக்கார். பெருமை வரவே கூடாது. நான் ஒன்று சொல்கிறேன், வேதம் தெளிவாக சொல்ல 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் 10வது வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. மன்னிக்கணும், 2 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் 5வது வசனம் வாசிங்க. சரி, இல்லைன்னா 3லேருந்து வாசிங்க. நாங்கள் மாம்சத்தின் நடக்கிறவர்களை தான் மாம்சத்தின்படி போய் செய்கிறோம். எங்களோட போராயுதங்கள் அரண்களை நிர்மத மாம்சத்துக்கு ஏற்றவர்களாயமா தேவ பலமே. கவனிங்க, அவைகளால் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. சபையில் யாருமே சண்டை போடவே கூடாது. ஆண்டவர் பிரியமில்லாத காரியம். அப்போ தர்க்கங்களையும் தேவனை அறிவிக்கு விரோதமாக எழுங்கிற மனமேட்டி. பெருமை இருந்தால் இன்றைக்கி நிறைய ஊழியம் பெருமை போகிறோம், வசனமே வராது. எல்லாம் கதை சொல்லுவாங்க, போய் பேசுவாங்க. நிறைய நான் பார்த்துருக்கேன். வசனம் தெரிஞ்சால் கண்டுபிடிச்சிருவீங்க. அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து நான் ஊழியத்தில் இருக்கும்போது 5 வருஷம் வாங்கிக்கணும். 15 வருஷம் விட்டதோட நான் என்ன பண்ணேன், 99 ஐ வாஸ் வெரி கன்ஃபியூஸ். நான் மிலிட்ரி ஆஃபீஸர், மிலிட்ரியில் எங்களோட ப்ரெசன்டேஷன் தான் அப்படி இருக்கும். விலங்குதா, நான் வேலை செய்கிறது ரொம்ப முக்கியமான வேலை. விலங்குதா, ஐ எம் அ டாப் ஸ்பெஷலிஸ்ட். நான் பெருமைக்கு பேசல, ஸ்பெஷலிஸ்ட் இன் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் வெப்பன்ஸ்.
எந்த வெப்பன் கொடுக்க ஆணி வேறு கழட்டி மாட்டோம், ஃபயரிங் எல்லாம் டெஸ்ட் ஃபயரிங் எல்லாம் செய்வேன். சின்ன கன்ஸ்லேருந்து பெரிய 155 பஃபர் கன்ஸ்லேருந்து சிங்கப்பூரில் டெவலப்மெண்ட் அந்த ஃபேக்ட்ரியில் நான் வேலை செஞ்சு நான் வந்து அதை பாஸ் பண்ணி இப்போ டெஸ்ட் ஃபயர் பண்ணி பாஸ் பண்ணுறதுலாம் அந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தேன். ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கும்போது ஊழியக்காரங்க ஒன்று பிரசங்கம் பண்ணும்போது ஆர் நாட் ப்ரிப்பேர்ட். பைபிளில் ஒன்று சொல்ல இன்னொரு கதை சொல்லுவாங்க. விளங்குதா? இதெல்லாம் நான் பார்க்கும்போது நான் யோசித்தேன், நான் உட்காந்து அப்படி படிப்பேன் பைபிளை. அப்போ யோசிக்கும் சம்திங் வாஸ் ராங் தான் சொல்லிட்டு வந்து 96 தனியாக வந்து உட்காந்துருக்கும்போது ஃபேமிலியோடு வெளியாகிட்டு வந்து உட்காந்து என்ன செய்யணும் தெரியல. என் பேர் டேனியல் படிக்க ஆரம்பித்தேன். டேனியல் படிக்க ஆரம்பித்தோன்னா நான் முதலாவது அதிகாரம் தான் ஐ வாஸ் இன்ஸ்பயர்ட். முதல் 6 அதிகாரம் உனக்கு தெரியும், 7லேருந்து படிக்கணும். அப்போ 7வது அதிகாரத்தில் படிக்கிறேன் பெல்ஷாசாரின் முதல் வசனம். அப்புறம் 3வது அதிகாரத்தில் படிச்சுக்கிட்டு 8வது படிச்சுப்போ பெல்ஷாசாரின் மன்னிக்கணும் 7:1 பெல்ஷாசாரின் முதல் வருஷம், 8வது அதிகாரத்தில் பெல்ஷாசாரின் 3வது வசனம். அப்புறம் படிச்சுக்கிட்டே 9க்கு போகலான்னு பார்க்கணும், விட மாட்டுறாரு. இதில் ஏதாவது தெரியுதா ரிங் அ பெல் அப்படின்னு சொல்லி. அப்புறம் தான் யோசித்தேன், 7வது அதிகாரத்தில் முதல் வருஷம் பெல்ஷாசார். ஓகே, இது நேபுகத்நேசரோட மகன் இல்லை, நேபுகத்நேசரோட பேரன், நேபுகத்நேசரோட மகன், அவன் கேம்பிசியஸோட மகன், மருமகனுடைய மகன். சரியா? அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 8ல் இப்படி வந்தோடனே நான் யோசிச்சு பார்த்தேன் 3வது வருஷம். அப்போ தான் வெளிச்சம் வந்துச்சு. அப்படி தான் வசனத்தை படிக்கணும். 5வது அதிகாரத்தில் 30வது வசனம் பெல்ஷாசார் மரிச்சு போகிறோம். அப்போ எப்படி இங்கே வருது? விளங்குதா? 5வது அதிகம் மரிச்சு போட்டோன்னா 7 வருதுன்னா தட் மீன்ஸ் திருப்பி போட்டு குரோனாலஜியை திருப்பி போட்டிருக்காரு. அப்போ தான் ஐ காட் திஸ் அண்டர்ஸ்டாண்ட். நான் கேட்டேன், என்ன ஆண்டவரே இப்படி திருப்பி போட்டிருக்கேன்? இப்போவா? ஓகே, நீ 6 அதிகாரத்தொட்டு அதில் வந்து ரகசிய வரிகை இருக்குது. ஆனால் 7வது அதிகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ராஜாக்கள் வந்து ஒரு ராஜாவாக அந்தி கிறிஸ்து வருவான். 8வது அதிகாரத்தில் அலெக்சாண்டர் ஆள் அந்த பெரிய கொம்புன்னு வருவான், 4 சின்ன கொம்பு வருவான். அந்த 4 இடத்துல ஒரே இடத்துல இருந்து அவன் வருவான். பாருங்கள், 10லேருந்து 4க்கு குறைஞ்சிட்டு அந்த 1 ஏரியாவிலேருந்து வந்து இப்போ 4 ஏரியான்னு சொன்னால் கிரீஸ், மேசிடோனியா, யூரோப் இல்லை. நீங்கள்லாம் யூரோப்ன்றானுங்க. யூரோப் இல்லை, வேதத்தை பார்க்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியா மைனர் இப்போ உள்ள துருக்கி. சரியா? நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்ஸ் ஹேப்பனிங் நோ. ஓகே, அப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சீரியா பேபிலோனியா பாகிஸ்தானில் இருந்து காந்தி பிரேக் பண்ணல, ஆண்டோட பிளான். அந்த ஆப்கானிஸ்தான் புத்திசம் மனுஷன் எல்லாம் முஸ்லீம் ஆகணும்னு. சரியா? அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கேருந்து கரெக்டாக இஸ்ரேல் வரைக்கும் சீரியா பேபிலோனா, அதில் வந்து அதுக்கு இஸ்ரேல் இருந்த பக்கம் வந்து எகிப்து, இத்தியோப்பியா, சூடான், இதில் நாடு கீழே உள்ள நாடுகள்லாம். ஸோ 4ஆக பிரிஞ்சிச்சு. அப்புறம் பிற்பாடு பார்த்தீங்கன்னா இந்த 4ஆக பிரிஞ்ச பிற்பாடு 11வது அதிகாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா படித்து பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா வடதிச ராஜா, தென் திசை ராஜா. அந்த வடதிச ராஜா தான் பார்த்தீங்கன்னா அந்த நார்த் கிங் தான் எல்லாம் நினைக்கிறாங்க ரஷ்யான்னு வராது. விளங்குதா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த தொபோல்ஸ்க்கு, மாஸ்கோ, கிஸ்கோன்னு எல்லாம் சொல்கிறாங்க. இல்லை, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சவுதன் இங்கே இருக்குது, சவுதன் ரஷ்யா, அதாவது நார்தன் துருக்கியில். ஓகே, அண்ட் these are the states which broke off from Russia. விளங்குதா? ஒரு கம்யூனிட்டி சிட்டிசன்ஸ் இருக்கும். இந்த உஸ்பெகிஸ்தான் எல்லாம் ஸ்தான் வரும். ஸ்தான் வந்து தமிழ் வார்த்தை ஸ்தானம். விளங்குதா? இப்படின்னு சொல்லி அதுதான் பாகிஸ்தான் அப்படின்னு வரும். விளங்க, காலிஸ்தான் வரலாம். அப்போ சரி. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நான் சொன்னது போல் அப்போ இப்படி வருது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேகோக்னு சொல்கிறாங்க. சாப்டர் 38 இசைக்கியலில் கோகுன்னு வரும். கோக் வந்து மாகோக். அந்த மேகோக் வந்து தான் பெரிய குழப்பம். சரியா? மேகோக் வந்து யாருன்னா தமிழ் பைபிளில் வந்து தெரியாது. கொலோசியர் 3:11 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த புற ஜாதி புற தேசத்தான் வரும். ஆனால் ஆங்கிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கித்தியன்ஸ்னு வரும். ஓகே, இந்த ஸ்கித்தியன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா யார்? ஸ்கித்தியா எங்கே இருக்குதுமா? இப்போது உள்ள கிரைமியா, உக்ரைன். இப்போ தெரியுதா ஏன் அங்கே பிரச்சனை? யோசிச்சு பாருங்கள். அங்கே தான் ஸ்கித்தியா இருக்குது. மேகோக் அங்கே உள்ளவனை தான் யார்? அந்தி கிறிஸ்துவ கூட்டிகிட்டு வருவான் யுத்தத்துக்கு. ஓகே, நீங்கள் வந்து மேப்பை கிளிக் பண்ணி பாருங்கள். மேப் ஆஃப் ஸ்கித்தியான்னு போட்டு பாருங்கள். ஓகே, ஸ்கித்தியான் SC இல்லை SKY அப்படின்னு போட்டிங்கன்னா கரெக்டாக உக்ரைனை காட்டும். அப்போ இந்த யுத்தம் இங்கே என்ன நடக்குது? எல்லாரும் வேறு இடத்த பார்க்குறாங்க. ஏன்னா வெள்ளைக்காரன் கொடுத்த உபதேசத்தை இப்போ நம்ம தமிழ் பாசஸ்லாம் டீச் பண்ணிகிட்டு இருக்காங்க. விளங்குதா? நல்லா யோசிக்கணும். ஓகே, ஸோ அதனால தான் இப்படி 8வது அதிகாரத்துலேருந்து அந்த 4 இடத்துல வருவான். 9வது அதிகாரம் அந்த காலக்கட்டம் கரெக்டாக எப்போ வருவோம்? ஓகே, 70 வாரங்கள் 70 வருஷம் பிற்பாடு தான் நீங்கள் போகிறீங்கன்னு எரேமியா மன்னிக்கணும் தானியேல் 9வது அதிகாரத்தை கேள்விப்பட்டேன்னு அவர் போய் ஜெபிக்கிற ஆண்டவர் சொன்னார், 70 வருஷம் இல்லைப்பா, 70 வாரம். 70 வாரம், ஒரு நாள் வந்து ஒரு வருஷம் கணக்கும்போது 490 years. ஓகே, ஆனால் 69 வீக்ஸ் முடிஞ்சிட்டு அந்த டேனியல் 9:26 நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அந்த 69 வாரம் முடியும் போது 62 போட்டிருக்கோம். 7, 62, 61 முடியும்போது மேசியா வந்து மரிப்பார். இயேசு கரெக்டாக வந்து சிலுவையில் மரிப்பார். அப்போ எத்தனை நாள் வருது? 483 இயர்ஸ்னா 173,880 days. ஸோ அந்த கணக்கை வச்சு தான் சார் ராபர்ட் ஆண்டர்சன் சொல்லி 1894 இஸ் அ ஸ்காட்லாண்ட் டிசீவர் ரசிக்கப்பட்ட மனுஷன், ஒரு சார் நைட் உட்பட்டவன். அவர் கணக்கு பண்ணி பார்த்துருக்கா
கரெக்டாக இயேசு வந்து 173,880 கரெக்டாக இயேசு பஸ்கா அன்றைக்கே கரெக்டாக சிலுவையில் மரிக்கிறார். நீங்கள் நினச்சிங்க எல்லாம் பஸ்கா ட்ராஜடின்ல இல்லை, அச்சீவ்மெண்ட். அவரே வந்து புஷ் பண்ணுவார் யோதாஸ் காரியத்தை. ஹி வாஸ் கண்ட்ரோலிங். அவருக்கு தெரியும் அந்த பஸ்கால் மட்டும் அவர் மறிக்கலைன்னா அவர் மேசியா ஆக முடியாது. ஸோ நீங்கள் திருப்பி ஒரு பைபிள் போய் படித்து பாருங்கள். விளங்குதா? ஆண்டவர் தான் எல்லாம் பிளான் போட்டு அவருடைய சித்தம். காட்ஸ் பிளான் வாஸ் ஹி மஸ்ட் கம் தேர், கம் அண்ட் டைட் ஒன் டே. ஓகே, அதனால தான் பார்த்தீங்கன்னா அது என்னன்னா பஸ்கா என்னன்னா 14வது நாள். ஓகே, இங்கே வெளிப்படுத்த யாத்திராகம் 12வது எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 6வது வருஷம் 10வது வருஷம் பார்த்தீங்கன்னா அது சொல்கிறாரு 10வது நாள் ஒரு ஆடு எடுங்க. இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளே வரும்போது அது 10வது நாளாக இருக்கணும். ஓகே, அப்போ தான் ஒரு ஆடு எடுக்கிறாங்க. யூதாஸ் காரியர் காத்துக்கிட்டு இயேசு ஒரு ஆடை போல் வித்துடுறான் பரிசியன்ட்டு அவங்க பலியிடுறதுக்கு. ஓகே, அப்போ அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா 14வது தான் அடிக்கப்படணும். அப்போ 14வது நாள் தான் பார்த்தீங்கன்னா மன்னிக்கணும் 14th டே முடிஞ்சோன்னா எத்தனையாவது நாள் அவர் உயிர் தந்தாலும் 3 நாளுக்கு பிற்பாடு 17th. சரியா? இந்த மறைப்பொருள் எங்கே இருக்கு? எடுத்து வாசிங்க. கிவ் யூ an opportunity ரீட் பண்ணுங்க. ஜெனசிஸ் சாப்டர் 8 verse 4. ஆதி ஆகமத்தில் 8வது அதிகாரத்தில் 4வது வசனம் பாருங்க. கவனிங்க, 7ஆம் மாதம் 17ஆம் தேதி. அப்போ அப்புறம் என்ன ஆகிட்டு அங்கே பேர்லேருந்து வெளியே வராங்க. நல்லா கவனிங்க, 7வது மாதம். இது வந்து என்ன கேலண்டர்? இது வந்து என்ன சிவில் கேலண்டர். பட் எக்ஸோடஸில் யாத்திராகமத்தில் 12வது அதிகாரத்தில் முதல் வசனம் இது உங்களுக்கு ரிலீஜியஸ் கேலண்டரோட ஆரம்பம். ஸோ நீங்கள் போய் கேலண்டர் படித்து பாருங்கள். இன்றைக்கி எல்லாம் இன்டர்நெட்டில் இருக்கே, நானும் பொய் சொல்ல முடியாது இல்லைங்களா? நீங்கள் போய் தேடி படித்து கண்டுபிடிங்க. அப்போ அந்த கேலண்டர் பார்த்தீங்கன்னா கிரீக் பண்ணிக்கிறோம். சிவில் கேலண்டர் வந்து 7வது மாதம்னா ரிலீஜியஸ் கேலண்டரில் 1வது மாதம். அப்போ 1வது மாதத்தில் 17ஆம் தேதி என்ன நாள்? டே ஆஃப் ரெசரக்ஷன், ஆண்டவர் உயிர் தந்த நாள். ஸோ பேலிருந்து வழியை வந்து இட் வாஸ் அ நியூ பிகினிங். அதே போல் தான் நம்மளோட வாழ்க்கையில் நியூ பிகினிங் ஹஸ் டு கம். சரியா? அப்போ இப்படி நிறைய காரியம். அப்போ 9வது அதிகாரத்தில் வந்து தெளிவாக காமிச்சார். அப்போ என்ன ஆகிட்டு கிளாக் ஸ்டாப் பண்ணிவிட்டு இஸ்ரேலோட கிளாக் 69 வீக்ஸ் முடிஞ்சிட்டு இப்போ 70வது வந்து ஆரம்பிக்கலன்னு சிலவங்க சொல்லிட்டாங்க ஆரம்பிச்சிட்டேன். இல்லை, கேனாட். ஏன்? நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஏன் ஸ்டாப் பண்ணாருன்னா அப்போ தான் புறஜாதியோட காலம் ஆரம்பிச்சிச்சு, த டைம்ஸ் ஆஃப் த ஜென்டைல்ஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் 1வது அதிகாரத்தில் 11வது வசனம் சொல்லுது, அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார், அவருக்கு சொந்தமானவர் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஓகே, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் அதிகாரம். அதோடு நிப்பட்டக்கூடாது. அதான் பாரம்பரிய சர்ச் ஆகிடுறாங்க. அதுக்கு பிற்பாடு அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினால் தேவனாலே born again கிறிஸ்டியன்ஸ். அப்போ ஒரு மனுஷன் எப்படி மறுபடியும் பிறப்பான்? 1 பேதுரு 1வது அதிகாரத்தில் 23 பார்த்தீங்கன்னா அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ள தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே நீங்கள் மறுபடியும் ஜெனிபிக்கப்பட்ட தமிழ் ஆங்கிலத்தை யோ born again. அதனால தான் இயேசு சொன்னார் யோவான் 3:3 அன்லெஸ் யோ born ஒருவன் மறுபடியும் பெறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய். ஓகே, அதனால தான் நம்ம மறுபிறப்பாளம் வந்தோடனே மூழ்கி ஞானஸ்நானத்தோடனே என்ன செய்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க முடியும். அப்போ தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்குது? எடுத்து வாசிங்க. லூக்கா 17, 20, 21. லூக்கா 17, 21. தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்குது. தட் மீன்ஸ் when you are born again, when the Holy Spirit, when you take the baptism, Holy Spirit உள்ளே வந்தோடனே the kingdom of God is inside you. அதனால தான் இஃப் யூ ரியலைஸ் தட் அண்ட் யூ ஒர்க், அதுக்கு தக்க நீங்கள் நடந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. நம்ம எவ்வளோ தான் ஜெபிச்சாலும் எதுவும் ஒர்க் பண்ணாது. விளங்குது? எவ்வளோ செய்த இதெல்லாம் சொல்கிறேன். 44 years எக்ஸ்பீரியன்ஸ். இந்த டேனியல் புஸ்தக இந்த ரெவல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 28 years நான் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கெல்லாம் பாஸ்டர் அருண் தெரியும், உங்கள் பாஸ்டருக்கு. இந்த பேண்டமிக் டைமில் 3 வருஷம் எவ்ரி ஒன்ஸ் அ வீக் எவ்ரி நைட் 12 மணி. என் டைம் வந்து 12 to 2, உங்கள் டைம் வந்து 8. ஒரு கிட்ட 100 மெசேஜ் கொடுத்துருக்கேன் ஆன் ரெவல்யூஷன், கடைசி கால மெசேஜ். ரெவல்யூஷன் ஸ்டெப் பை ஸ்டெப் சாப்டர் 1லேருந்து சாப்டர் 15 வரைக்கும் அவர் ஸ்டாப் பண்ண. அவர் சொன்ன பாஸ்டர் கொஞ்சம் காலங்கள் யுகங்கள் விளங்க இப்போ எந்த காலத்தில் இருக்கும், எத்தனை ராஜ்யங்கள் இருக்கிறது, அதெல்லாம் நான் டீச் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஐ எம் சாரி டு சே கிறிஸ்டியன் வேர்ல்டு வந்து பைபிள் நாலேஜ் வெரி ஃபியூ, வெரி கொஞ்சம் தான். அதனால தான் எல்லாம் ஃபால்ஸாக போகுது. அதனால தான் இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்க பேசி வந்து சொல்கிறாங்க டக்குன்னு ஒரு என்ன இஸ்ரேல் இது நடத்து அது நடத்து புதுசாக அப்படின்னு இதெல்லாம் போய் கேட்காதீங்க. பைபிளில் இருக்குது, பைபிளில் படிங்க, பைபிள் கிட்டே ஆண்டரை கேளுங்க. இங்கே நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் சர்ச் மெம்பர், நீங்களும் நாங்களும் ஒன்று. யோசித்து பார்த்தா நம்ம 2 பேரும் மண். அப்போ நானும் ஒன்று தான், ஏன்னா நானும் மண் தான். பட் எனக்கு இந்த ஞானம் எப்படி? வேதம் சொல்லுது நீதிமொழிகள் 2:6 கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அப்போ நாய் நின்று
அறிவும் புத்தியும் வரும். நீதிமான்களுக்கு மெய்ஞானம் இதுதான் வேணும். மெய்ஞானத்தை வைத்திருக்க உத்தமமாய் நடக்கிறவர் கேடகமாக இருக்கிறார். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா எந்த பாடம் இல்லை. இதை தான் சொல்லி கொடுக்கணும். விளங்குதா? ஒரு மனுஷன் இதில் கொண்டா எவ்வளோ தான் ட்ரை பண்ணி ஒர்க் பண்ண எனக்கு தெரியும். பயங்கரமான குடிகாரன் தான், விபச்சாரக்காரன் தான். இங்கே சிங்கப்பூரில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு மனைவி வந்து தேடிட்டு வராங்க. காணும் புருஷன், 2 பிள்ளைங்க இருக்காங்க. கடைசியில் இப்போ அவர் முடிவு எடுத்துமா, முடியை விட்டுட்டாரு, அவங்களும் விட்டுட்டாங்க. சரியா? அவர் என் சபையில் ஒரு பாஸ்டர் மாதிரி ஊழியக்காரனாகி மூப்பராக்கி எல்லாம் விட்டுட்டார். ஒரே இதில் ஒரு மாதம் 4 மாதத்தில் வந்து என்ன பண்ணார், குட்டியெல்லாம் உடனே விட்டார். 4 மாதத்தில் சீட்டை எல்லாம் விட்டுட்டார். விட்டுட்டு நல்லா வந்து எழும்பி இன்றைக்கி ப்ரீச் பண்ணுறாரு, பாட்டு நடத்துகிறாரு. நாங்கள் என்ன செஞ்சோம், இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆவடியில் ஒரு இடத்த வாங்கி கட்டி வச்சு சபை அங்கே பாஸ்டராக இருக்கார். கேன் இட் பி பாசிபிள்? முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் சர்ச் விளாண்டுக்கிட்டே இருக்கோம். அதான் பிரச்சனை. சாரி, அப்செட் ஆகாதீங்க. நான் டெல்லிங் த ட்ரூத். நீங்கள் மாறணும். விளங்குதா? எல்லா விஷயத்திலும் மாறணும். விளங்குதா? ஏன்னா வேதம் பாருங்கள், எனக்கு ஆண்டவர் ஊழியம் ஆரம்பிக்குது கொடுத்த வசனம், எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் கூட, ஆனால் உண்மையில் கர்த்தர் உதிப்பார். அப்போ இன்றைக்கி உலகத்தை வந்து பூமி இருள் மூடுது. அதான் தெரிய மாட்டேது சத்தியம். உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கின்ற ஒளியத்துக்கு ராஜாக்களும் ஓடி வருவார். அப்போ கடைசி வசனம் என்ன? இதோ அங்கே போட்டிருக்கீங்க, சின்னவன் ஆயிரமும் பலத்த ஜாதியும் ஆவான், கர்த்தராகிய நான் அதை ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பேன். இது விளங்காது. விளங்காத சொல்கிறது. இஃப் யூ டீச் கரெக்டாக அந்த பாயிண்டில் டீச் பண்ணிட்டு வந்தோம்னா இதை கண்டுபிடிக்கலாம். விளங்குதா? நான் யாரையும் குறை சொல்லலை. எனக்கு நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என்னுடைய கண்டுபிடிப்பை நான் போகிறேன். ஸோ ஐம் கோயிங் அரவுண்ட் என்கிறேன். இப்போ விளங்குதா? நான் வந்து 44 வயசுனா அப்புறம் பாருங்கள், மனைவி நானும் தான் போய் எங்கே போனாலும் ஒரு நல்ல ஒய்ஃபோட ஒத்துமையாக இருக்கணும். இன்றைக்கி வேடிக்கை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. மனைவி வேணான்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய் படித்து பாருங்கள். மல்கியா 2வது அதிகாரத்தை தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன்னு சொல்லிவிட்டு காட் வாஸ் அகேன்ஸ்ட் இட். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஆதி ஆகமத்திலிருந்து இப்போ மல்கியா புஸ்தகம் கடைசி வசனத்துக்கு வந்திருக்கேன். ஓகே, அந்த 4-6 கிட்ட வந்திருக்கும். ஐ டீச் எவ்ரி டியூஸ்டே பைபிள் ஸ்டடி ஆன்லைனில். சர்ச் மெம்பர்ஸ் எல்லோரும் பார்க்குற மாதிரி, ஏன்னா வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு. ஓகே, ஸோ நிறைய காரியம் வந்து பைபிள் படிக்காதனால தெரியாதனால செய்கிறதெல்லாம் தப்பு. இல்லை அவன் ஆசீர்வாதம், அவன் இப்படி ஏமாந்து போகாதீங்க. இதை ராங் குரூப்பாக அவங்க கூட போயிடுவீங்க. ஏன்னா வேதம் என்ன சொல்லுகிறது? மத்திய 7:13 சொல்லுது, இடுக்கமான வாசலில் உட்பிரவேசியும், கேட்டு போகிற வாசல் விரிவும் வழி விசாலம், அதன் வழியாக பிரவேசிப்பா அநேக. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமும். அது கண்டுபிடிக்க சார் இயேசு என்ன சொன்னார் சொல்லுங்கள்? when you read these 2 verses என்ன சொல்கிறாரு? நிறைய பேர் நரகம் போகிறாங்க. இயேசு தான் சொல்கிறாரு, நான் சொல்லலை. விளங்குதான்? அதன் வெளியே பிரவேசிப்பேன் அநேகர்னாரு. சரியா? அதே மாதிரி இந்த இன்னொரு ட்வின் விட்னஸிங் வசனம் எங்கே இருக்குன்னா, Hebrews chapter 4:6 4-6 சிலர் அந்த இலைப்பாறுதல பிரவேசிப்பாங்க. சிலர் தான் போவாங்க. அந்த சிலரில் ஒரு ஆளாக இருக்கணுங்க, இல்லைன்னா போக முடியாது. சரியா? ஸோ மறந்து. அப்போ இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த வார்த்தை தான். சரி, அப்போ Daniel 9 வந்து கரெக்டாக அந்த டைம் கிளாக். அப்போ அந்த அந்திகிறிஸ்துவோட டைம் எப்போ ஆரம்பிக்குன்னா சபையோட நிறைவு. சபை வந்து நிறைவாகணும். அப்போ சபையில் விளையாட்டுத்தனமாக இருக்காதுங்க. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோமர் புஸ்தகத்தில் 11:25-6 அங்கே தெளிவாக வரும். புறஜாதி அவரோட நிறைவு உண்டாகுது. சபையோட நிறைவு உண்டு அப் டு ஃபார் த பர்ஃபெக்டிங் of the fullness of Christ of the church. ஓகே, அது வரைக்கும் இஸ்ரேல் வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். மேசியா இன்னும் வரல, மேசியாவை காத்திருப்பான். அப்போ நிறைவு முடிஞ்சோன்னா நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதுதான் எபேசியர் புஸ்தகம் வந்து எக்லீசியாலஜி, சபை உபதேசம். முதல் 3 அதிகாரம் உபதேசம். 4வது அதிகாரம் நம்ம எப்படி இருக்கணும், 5வது இடத்துல எப்படி நடக்கணும், 6வது எப்படி போராடணும். ஸோ அங்கே நிறைவாக பார்த்தீங்கன்னா 4வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 11வது வசனம் பார்த்தீங்க. இதுக்கு தான் நீங்கள் ஃபைட் பண்ணணும். படிங்க. இல்லைம்மா, எபேசியர் 4:11 விசுவாசத்திலும் அறிவிலும் பார்த்தீங்களா ஒருமைப்பட்டவர்களாக இருந்து நிறைவான வளர்ச்சி பொருட்டு பார்த்தீங்களா. அவள் பூர்ண புருஷன், பர்ஃபெக்டிங் ஆஃப் த செயின்ஸ். அதான் ஃபார் யோர் பாடி. ஓகே, நமக்கு பாடி சோல் ஸ்பிரிட் பாடி. அப்புறம் சுவிசேஷ ஊழியத்தின் வேலை யோர் ஸ்பிரிட் மேன். ஓகே, 4வது சரீரமாகிய சபை பக்தி விரி. சபையில் நீ காணப்படும். யூ மஸ்ட் பி இன் த சர்ச். இன்றைக்கி அந்த கூட்டம் இந்த கூட்டம் அதெல்லாம் ஏமாந்துட்டு போகாதீங்க. they are pulling the people from the church. அது அந்திகிறிஸ்துவோட வேலை. சரியா? நீங்கள் போய் வாசிக்கலாம். 1 யோவான் 2:18 அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க, அவங்க இஷ்டப்படி நடத்துவாங்க எல்லாம். விளங்குதா? அதனால தான் எல்லாம் அங்கே எல்லாம் ராங் டாக்டரினாக இருக்குது. சரி, அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்னது போல்
ஆண்டவர் வந்து பர்ஃபெக்ட். மூணாவது சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடைவதற்கு தான் 5-fold மினிஸ்ட்ரி. ஸோ பக்தி விருத்தி அடைவதற்கு அப்போ அது வந்து சபைக்குள்ளே நீ மற்றவங்களை பக்தி விருத்தி உண்டாக்கணும். சரியா? நிறைய வர்சஸ் இருக்குது இதெல்லாம் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு, காட்டுறதுக்கு வாட் வாஸ் டீச்சிங். ஆனால் நம்ம சுருக்கமாக போவோம். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாவது என்ன, நிறைய வசனங்களை வந்து திருப்பிட்டோம். சரியா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யாக்கோபு 1 அதிகாரத்தில் 17வது வசனம், நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருது, அவர்கள் யாதொரு மாதரும் யாது வேற்றிலும் நிறுத்தல. இதை வந்து வச்சுக்கிட்டு சொல்லுவாங்க, ஆண்டவர் இது கொடுப்பாரா அது கொடுப்பார். அங்கே ஈவுன்னு போட்டிருக்கு. இட்ஸ் எ கிஃப்ட். வாட் கிஃப்ட்? அடுத்த வசனம் வாசிச்சிங்கன்னா, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலனாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். யார் சத்திய வசனத்தினால் ஜெனிப்பிக்கும்? பழைய ஏற்பாட்டில் ஆடு மாடு பலி, புதிய ஏற்பாட்டில் இயேசு மரித்து உயிர்த்த பிற்பாடு அந்த 50 நாள் பெந்தெகோஸ்தேல தான் சபை ஆரம்பிக்குது. அன்றைக்கு தான் வசனத்தை கேட்டு அப்போஸ்தலர் 2:37 அவங்க நாங்கள் என்ன செய்ய வேண்டிய இருதயத்தில் குத்தப்பட்டோம். என்றைக்கும் வசனம் வந்து இருதயத்தில் குத்தப்பட்ட பாஸ்டர் இருக்கிறவங்க நான் என்ன செய்யணும்னு அக்யூ பண்ணாதீங்க, கோவப்படாதீங்க, இல்லைன்னா யூ லூஸ் எவ்ரி திங். அதுதான் அவன் என்ன சொல்ல, நீ மனம் திரும்புவது இஸ் நாட் இந்த இதை விடணும் அதை விடணும் இல்லை. உங்களால் விட முடியும்னா எதுக்கு கடவுள்? மனம் திரும்ப திங்கிங்கை மாற்றிடுங்க. எனக்கு திங்கிங் சேஞ்ச் யுவர் திங்கிங். பிகாஸ் மறுபடி பிறக்கும்போதே தேவனுடைய ராஜ்யத்தை காண்பாய். ஸோ யூ கேன் லேர்ன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தென் வாட் இஸ் ரைட், அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கும். விலங்க நான் சொல்கிறேன், நான் மினிஸ்ட்ரியில் வரும்போதே எல்லாத்தையும் விட்டுட்டேன். லாஸ்ட் எல்லாம் கார் போச்சு எல்லாம் போச்சு, நான் ஒன்றும் கவலைப்படலை. ஆண்டவர் கூட இருக்கணும், செஞ்சுக்கிட்டேன்னு இன்றைக்கி எல்லாம் வந்துட்டு பெரிய வீடு கொடுத்துருக்காரு. மட்டும் இல்லை 5 பெட்ரூம்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் கார் என்ன கார்னா சொல்ல கஷ்டமாக இருக்குது எனக்கு. வேலை ஆண்டவரே கொடுக்க BMW கவர் தான் கொடுத்துட்ருக்காரு. அப்போ இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ ட்ராவலிங் வந்தால் இந்த மாதிரி வந்தால் குறைஞ்சது ஒரு 5,000 வரும். ஆனால் என் சபைவெல்லாம் பிலிப்பியர் மக்கள் தரித்திரத்தில் கஷ்டவங்க, இந்தியாவிலேருந்து வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க. அவங்க கொடுக்குற காணிக்கை வச்சுட்டு நான் சேர்த்து ரெண்டே கட்டி எல்லாம் செய்கிறதுக்கு கரெக்ட் ஒரு மாதம் ஒரு மாதத்துக்கு வந்து $3,000 கட்டுறோம். 3,250 ரெண்ட்டு, அப்புறம் தண்ணி காசு, கரண்ட் காசு, ஊழிக்காரன் கணக்கு, பிற்கட்ட பிள்ளைங்க, ஏழைகள் எப்படி வருதுன்னு எனக்கே தெரியாது. ஆண்டவர் கொடுக்குறாரு. விலங்கு தான். இந்த ட்ரிப் கூட பார்த்தீங்கன்னா எப்படி சில வந்துட்டு போயிருக்கோம் வந்திருக்கோம். இப்படியே நான் ஏன் சொல்கிறேன், நான் தயவு செய்து என்ன தப்பாக எண்ணாதீங்க. ஓகே, யூ மஸ்ட் கெட் அந்த ஐஸ்வர்யம் வந்து சரியான வழியில் வரணும். விலங்குதான். நீங்கள் எடுத்து வாசிங்க, லூக்கா 12:15 வாசிங்க. ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் நல்ல ஏன் சொல்லிட்டார். அப்போ ஏன் அப்படி சொல்கிறாரு? அவன் சேர்த்து வைக்கிறான். 20வது வசனம் என்ன சொல்கிறார்? மதிக்கேட்டன்னு இந்த இரவில் உன் ஜீவன் உன்னிடத்துலேருந்து எடுத்துக்கொள்ள உன் ஆத்மா இடத்துல எடுத்து மறந்துடக்கூடாது. காட் இஸ் கண்ட்ரோலிங். அவர் பிடிக்கலன்னா எடுத்துடுவார். ஏன் சிலவங்க அப்படி மறிக்கிறாங்க? விலங்குதான். எடுத்து வாசிங்க பிரசங்கி 8:8, ஆவியை விடாதிருக்க மரண நாளின்மே மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை, ஒன்லி காட். அப்போ ஜீசஸ் என்ன செஞ்சாரு? அவர் ஆவியை ஒப்பு கொடுத்தானா? பிகாஸ் இஸ் காட். விலங்குதான். இப்படி தான் நீங்கள் வசனத்தை வச்சு கண்டுபிடிக்கணும். நல்லா படிக்கணும், பைபிள் ஒழுங்காக படிச்சுட்டு வாங்க. அதுவும் நீங்கள் நீதிமொழி எல்லாம் சொல்ல ஞானம் வேணும்னா நீதிமொழிகள் படிங்க. உங்களில் ஒரு ஞானத்தை படிங்க. அதுதான் நான் ஃபாஸ்ட் பண்ணி படிங்க. இது பண்ண ஒன்றுமே வரல. கருத்தில் நீதிமொழி படுத்தினா இப்படி ஞானம் கொடுக்குறாரு. ஆனால் வித் காட்ஸ் விஸ்டம். ஆனால் பிரசங்கி வந்து வேர்ல்ட்லி விஸ்டம், மாயின்னு வரும். ஓகே, அப்போ இந்த காட் விஸ்டமில் வந்தீங்கன்னா, வேர்ல்ட்லி விஸ்டம் விட்டிங்கன்னா, சாலமன் எழுதின சாங்ஸ், ஏதேன் தொட்ட அனுபவம், யூ வில் பி இன் ஹெவன். ஓகே, இன் வித் காட். அது அந்த இப்படின்னு பிரிக்க பழகணும். ஓகே, சரி, இன்றைக்கி ஒரு காரியத்தை வருவோம். டைம் சுருக்கமாக முடிச்சிருவோம். ஓகே, எப்படி நம்ம கட்டப்படணும் அதான் ரொம்ப முக்கியம். what God showed me from the Bible. ஓகே, நீங்கள் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிந்த வசனம், பட் இட் இஸ் ராங். ஓகே, எல்லாம் ராங்காக டீச் பண்ணுறாங்க. ரோமன்ஸ் 8:28 எல்லாருக்கும் தெரியும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர் தேவனிடத்தில் அன்புக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவான் அப்படி அறிந்திருக்கிறோம் சொல்லிடுவோம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்படுவோம். are you called by God? இல்லை நீனே உள்ள வந்தியா? நீங்கள் நிறைய ஊழியம் தெரியும் எனக்கு பார்க்குறேன். அவங்க செய்கிற ஊழியம் பார்த்தா அவரே வந்து அவங்களே செஞ்சுக்கிறாங்க. இந்த கால் இல்லை. விளங்குதான். அப்போ என்ன போட்டிருக்கு? தீவு பிரச்சனை வரும், இது வரும், ஆண்டவர் பாப்பா இது செய்வார் அது செய்வார்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. ஏன்? அடுத்த வசனத்தை விட்டுட்டாங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்கு முதற் பேரானவராக இருக்கும் போட்டு. சி ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். தேவன் எவர்களே முன் அறிந்தாரோ, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, அவர்கள் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு முன்குறித்தான். அதனால தான் உங்களுக்கு பாடு வரும். உலக பாடுனால இல்லை, அது சும்மா நீ ஏமாத்த அது சொல்லி ஆசீர்வாதம் சொல்லிட்டு அவங்க பணம் சம்பளி பணக்காரனுங்க ஆயிரும். விளங்குதான். ஆனால் தெளிவாக இங்கே என்ன சொல்லுது? ஓகே, அவருடைய சாயலாக நீங்கள் மாறணும். அதனால தான் மத்தேயு 5:10 இயேசு சொன்னார், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான் பரலோக ராஜ்யம் அவனுடையன்னு சொன்னார். விளங்குதா? அப்போ இப்படி நீங்கள் சிந்திச்சு பார்க்கும்போது நான் சொன்னது போல் இந்த 8:29 என்ன சொன்னால், முன் அறிந்தாரோ அவர்களை
நம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு. ஸோ நான் வாட் இஸ் த பாயிண்ட்? நான் சர்ச் எது? நீங்கள் வந்து இயேசுவை போல் மாறணும், அதுதான். ஓகே, அடுத்தது என்ன சொல்கிறாரு? எவர்களை முன் குறித்தாரோ, ரெண்டாவது முன் குறித்தாரோ அழைத்திருக்கா, மூணாவது முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும், எவர்களை அழைத்தாரோ நீதிமானும் ஆக்கிறார். எவர்களை நீதிமான், யாரை நீதிமான் ஆக்கினாரு? அப்போ கடைசியில் மகிமையும் படுத்தார். இதில் 4 பேர் வருவாங்க. ஓகே, முன் அறிந்தது நம்மளை முன் அறிஞ்சிட்டா. எப்போ முன் அறிஞ்சார் உங்களுக்கு தெரியுமா? உலக தோற்றத்துக்கு முன்பாக இல்லை, உலக தோற்றத்துக்கு முன்பாக. எபேசியர் 1:4 வரும். ஆனால் 3 சொல்லும் எல்லா வரங்களும் கொடுத்துட்டாருன்னு. ஸோ நீங்கள் கேட்கக்கூடாது. 9:10 வந்து ஒரு காலகட்டம் வரை நீங்கள் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படணும். ஆனால் அதுக்கு கடைசி வசனம் என்ன சொல்லுது? சரீரமாகிய சலுகை இயேசு தான் தலை, நீங்கள் அவருடைய சரீரமாக அவர் அடியில் இருக்கணும். ஏன்னு சொல்லுங்க, நீங்கள் எபேசியர் 5 நான் சொன்னல, முதலாவது அன்பில் நடங்க, ஜீவனை கொடுக்கணும். 5வது அதிகாரம் 2வது வசனம். 8 பார்த்தீங்கன்னா வெளிச்சத்தில் நடங்க, பரிசுத்தத்தை நடங்க. சரியா? அப்புறம் 15 பார்த்தீங்கன்னா ஞானம் உள்ளவர்களாக நடக்கணும். ஓகே, அதனால் நாட்கள் பொல்லாதவைகள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள், நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். சரியா? அவருடைய சித்தம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த அதை பார்க்கும்போது நீங்கள் எபேசியர் 5வது அதிகாரத்தில் முடிக்கும் போது அது என்ன சொல்கிறாரு? ரகசியம் சொல்கிறார் சபை. சொல்லி இல்லைம்மா, வேலை படிக்காதீங்கம்மா, படிக்காது டைம் பத்தாது, ரஷ் பண்ணுறேன். ஸோ அதனால தான் 5:25 கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான. அப்போ மகிமையுள்ள சபை என்ன? இன்னைக்கு கூத்து பண்ணிட்டு இருக்காங்களே, கூட்டத்தை பார்க்குறாங்களே, பவர் பீவர்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதான் மகிமையான சபை இல்லை. கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையால சபையாக தமக்கு முன் ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்றதுக்கு தமக்கு முன் நிறுத்தும்படி, அதற்காக தான் இயேசு நமக்காக. நம்ம சொல்கிறோம் எனக்காக மறிச்சா இதான் இதுக்காக அப்படிலாம். அது செகண்டரி. பிரைமரின்னா நம்ம அங்கே மேலே போகணும். சரியா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னறிந்தார். சரியா? முதற் பலனா நம்ம போகணும். ஓகே, சரியா? அடுத்தது வந்து யாரை வந்து முன் குறித்தார்னா ஆபிரகாம். ஓகே, ஆபிரகாம் வந்து முன் குறித்தார். அவன் என்ன செய்தான்? பலிபீடத்தை கட்டினான். மூளை போகணும் பலிபீடம். சரியா? நாமும் கட்டணும். அப்படி இருக்க சகோதரி, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த உலகத்திற்கு, அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரிவையும் பரிபூர்ணமான சித்தம், இதெல்லாம் படிங்க, இதுவாக படிங்க. இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக ஆராதனைக்கு வர்றதுக்கு அதான் காரணம், நம்ம மாறுவதுக்கு. அப்போ தான் ஆண்டவர் பேசுவார். மறுரூபங்கள் விலங்க தெளிவாக போட்டிருக்கு. சரியா? இப்போ 3வது விட்டுட்டீங்க. 4வது, ஏனெனில் நமக்கு ஒரே சரீரம் அநேக அவயவங்கள், இந்த எல்லா அவயங்களும் ஒரே தொழில் இராத பயம் அநேக நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக ஒருவருக்காக அவயவங்க இருக்கிறீங்க. ஓகே, யூ ஆர் என்னது மெம்பர். என்ன மெம்பர்? இந்த மெம்பர் வந்து என்ன பவர்ஃபுல் தெரியுமா? அதனால தான் நான் வெப்பன்ஸில் இருக்க முடியும். எனக்கு தெரியும் எவ்வளோ பவர்ஃபுல்னு வெப்பன். ஏன் சிங்கப்பூர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. F-35 நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டோம். பயங்கரமான வெப்பன்ஸ்லாம் வச்சுருக்கோம். நான் அந்த லைனில் இருந்தேன், ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாம். சரியா? அது எவ்வளோ பவர்ஃபுல்னு எனக்கு தெரியும். 1 மினிட்ல நாங்கள் நினச்சா சிங்கப்பூரில் பக்கத்தில் ஜோஹரே அடிச்சிடலாம் 1 மினிட்ல. ஏன்னா அந்த பாம்பு 1 மினிட் போகும். ஆனால் அங்கே லைன் அப் பண்ணி இடம் எல்லாம் ரெடியாக அடித்தானா போச்சு. எனக்கு தான் இந்த மாதிரி இந்த கன் எவ்வளோ அக்யூரேட் சொல்லி நான் சவுத் ஆஃப்ரிக்கா போயிருந்தேன். அங்கே போய் டெஸ்ட் ஃபயர் பண்ணுவோம். எங்கள் கன்ஸை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு போய் அங்கே வச்சு ஃபயர் பண்ணி கரெக்டாக அப்போ நான் அக்யூரேசி அதிலே பார்க்கலாம். 40 கிலோ தூரக்க கரெக்டாக இப்படி முடியுது. ஸோ இப்படின்னு சில காரியம் அங்கே டாட்டிங். அதனால தான் பார்த்தீங்கன்னா ரோமன்ஸ் 6:13 வாசிச்சிங்கன்னா, நீங்கள் உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக, யூ ஆர் அ வெப்பன். என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? பிரச்சனை, ஐயோ ஆண்டவரே அப்படியே முடிக்கிட்டே கிடக்கிறோம். யூ ஆர் அ வெப்பன் சொல்கிறாரு. நீங்கள் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இருள் பூமி கார் ஜனங்களை மூடிட்டு, ஆனால் உண்மையில் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். சரியா? ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தெளிவான சொல்கிறது போல், நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதிக்குரிய ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோர் மனம் திரும்பி மூலிஞானத்தை வந்து எழுப்பியிருக்க உனக்கு பரிசுத்த உள்ள இருக்கிறாரு. உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது தான் பவுல் சொல்கிறாரு பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் 12 செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா, பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவை பிரயாசப்படுங்க. நான் அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். செஞ்சுட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அடுத்த வசனம் நிறைவேறிச்சு. என்னோட அழைப்பு என்னன்னு கண்டுபிடிச்சேன். ஏனெனில் தேவனே நம்முடைய தயவுள்ள சித்தத்தின் விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குவார். நம்ம விருப்பம் இல்லை, இன்றைக்கி எல்லாமே நான் பார்க்குறேன். நம்ம விருப்பம் அது விடலைன்னா ஓடிடுவான் சபையை விட்டு. அப்போ இல்லைங்க தான் சொல்கிறேன். அப்போ விருப்பத்தை செய்க தேவன் உண்டாக்குவார். அவருக்கு என்ன பிரியம் அதை செய்கிறதுக்கு. அந்த விருப்பம் வந்து பார்த்தீங்கன்னா மோசேயை பற்றி சொல்லும் போது,
ரோமர் 9:15-14 அவர் மோசையை நோக்கி எவன் மேல் இரக்கமாக இருக்க விரும்புகிறேனோ அவன் மேல் இரக்கமாக இருக்கிறேன், எவன் மேல் உருக்கமாக இருக்க விரும்புகிறேன் அவன் மேல் உருக்கமாக. அப்புறம் என்ன போட்டிருக்கிற 16 ஆகையால் பார்த்தீங்களா, நம்ம விருப்பம் இல்லைங்க. நான் அப்படி ஊழியம் சரி எனக்கு தெரியும், எது எனக்கு விருந்தம் வேணாம் விட்டுருவேன். ஆனால் நம்ம உள்ளுக்கு தேவை என்ன இருக்கும் அதிகமாக கொடுப்பாரு. நான் பொய் சொல்ல முடியாது, மனைவிங்க உட்காந்துருக்காங்க, எங்கே போனாலும் நான் சொல்லுவேன், ஏன்னா பொய் சொல்ல முடியாது, அவங்க வந்து ஏசுவாங்க என்ன, ஏன்னா வேணா பொய் சொன்னால் முடிஞ்ச பொய்க்கு தான் பிசாசு இல்லைங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணிருக்காது, இறங்குகிற தேவனாலே. அதனால தான் நம்ம உட்காந்து ஜெபம் பண்ணோம் விளங்குதா. இந்த மாதிரி ஒரு ஊழியத்தை எனக்கு கொடுத்தாருன்னா அவருடைய இறக்கம் தான், அது நான் பெருமை பாராட்டவே முடியாது விளங்குதா. இந்த பேலன் விளங்குதா, எங்களுக்கு வயசுலாம் தாண்டி போச்சு. பார்க்க போனால் நம்ம ரிட்டையர் பண்ணுற நேரில் மிலிட்ரியில் இருந்தாலும் கூட ரிட்டையர் பண்ணி 62 ரிட்டையர் பண்ணோம். இப்போ அதுக்கு மேலே தாண்டி வந்துட்டோம். ஆனால் நான் அதான் ஜெபிக்கிறேன். என் சபையில் எல்லாருக்கும் ரொம்ப பிரியம், எனக்கு என் மேலே ஜெபிப்பாங்க, எல்லாம் ஜெபிச்சுட்டே இருக்கேன். இந்த கூட்டம் வரது கூட சொல்லிட்டேன், இந்த டைம்னா அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ஜெபிக்கிறதானே அந்த பேலன் நமக்கு, என்னால் பேலன் எங்களால் செய்ய முடியாது. யாரால் எந்த மனிதன் தனி ஆண்டவருடைய பேலன் சபை வேணும், சபை மக்கள் ஜெபிக்கணும், நீங்களாம் ஜெபிக்கணும். உங்கள் பாஸ் இருக்குது எனக்கு தான் சொல்கிறதே. ரொம்ப பேர் எப்படா எதுவும் பிரச்சனை உடனே பாஸ் அகேன்ஸ்ட் அப்போ இல்லை, யூ மஸ்ட் ப்ரே ஃபார் ஹிம் விளங்குதா. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நீங்கள் சபையில் எப்படி இருக்கணுமா, 4வது அதிகாரம் எபேசியர் 4வது அதிகாரத்தில் முதல் 3 வசனம் பார்த்தீங்கன்னா பவுல் சொல்கிறாரு, கர்த்தருக்குள் கட்டுண்டவனாக நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தியவனில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து மிகுந்த தாழ்மை இல்லை, மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் பொறுமை இல்லை, நீடிய பொறுமையுடைய அன்பினால் ஒருவரை தாக்கி இல்லை, அன்பினால் ஒருவரை தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமை காத்துக்கோ ஜாக்கியத்துக்கோ. இது என்ன 4வது அதிகாரம், நான் என்ன சொன்னேன், நீங்கள் எப்படி இருக்கணும்னு வெரி இம்பார்ட்டன்ட் சரியா. ஸோ இப்போ அந்த 4 பேர் பார்க்கணும். முதலாவது ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டினார். 2வது வந்து பார்த்தீங்கன்னா ஈசாக்கு வந்து தன்னை பலியாவே கொடுத்தான் விளங்குதா. எவர் முன்குறித்தாரோ ஆபிரகாம், நீதிமான அப்புறம் பார்த்தீங்கன்னா அழைத்தாரோ ஈசாக்கு, நீதிமானாக்கு வந்து யாக்கோபு. யாக்கோபு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த யாக்கோபுக்கு அடுத்தது யார் வரா, மகிமைப்படுத்துறது யார், யோசேப். யோசேப் வந்து என்ன அடையாளம்னா 1000 வருட அசைச்சில் நம்ம வந்து ராஜாக்குன்னு ஆள் விஷயம், அந்த சீக்கிரட் உள்ளே இருக்குது, நீங்கள் போய் படிக்கணும், ஆதியாகமத்தை படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் பலிபீடு கட்டினா. அப்போ இந்த பலிபீடத்தை எப்படி கட்டணும் எடுத்து வாசிங்க. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் 24வது வசனம் முதல் வாசிங்க. 1 ராஜாக்கள் 18:24. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 18வது அதிகாரம் 24வது வசனம். கரெக்ட். அக்கினியினால் உத்தரவாதே உண்மையான தேவன். அப்போ நமக்கு தெரியும் 38-39 அக்கினி இறங்கின கர்த்தரே தேவனுக்கு சொன்னாங்க. ஆனால் இடையில முன்னால் என்ன நடந்துச்சு, அதுதான் சபை பலிபீடம் எப்படி கட்டணும்னு. ஓகே 30-31 வாசிங்க. முதலாவது கிட்ட வாங்க, சபையை விடுமாறுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் நீங்கள் கிட்ட வந்த போது தான் நடக்கும். என்னதான் தகர்க்கப்பட்ட இன்னைக்கு நிறைய பேர் பலிபீடம் இடிஞ்சு போய் கிடக்குது, அதைத்தான் நீங்கள் கட்டணும். நீங்கள் எவ்வளோ தான் ஜெபம் பண்ணுங்க, எவ்வளோ தான் கூப்பிடுங்க, எவ்வளோ நடக்காது. நீங்கள் நிறைய பலிபீடத்தை கட்டி சபையில் வந்து சாதாரண ஒர்க் பெர்மிட்டில் வந்தவங்க இன்றைக்கி பிஆர் ஆகி 4 லட்சத்துக்கு வீடு வாங்கி வீட்டில் இருக்காங்க. என்னுடைய எல்டர்ஸ்லாம் எல்லாம் சர்ச்சில் எல்டர்ஸாக இருக்காங்க. ஒரு 2 பிரதர் ரொம்ப கஷ்டம், கரமக்குடி இல்லைன்னு சொல்லி கிராமத்தில் 2 பிரதர்ஸ் இப்போ டூர் கம்பெனி ரன் பண்ணுறாங்க, 4 வேன் வச்சுருக்கிறாங்க. நான் பெருமைக்கு சொல்ல மன்னிச்சிருங்க. கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுப்பார் தான், ப்ராஸ்பெரிட்டி கொடுப்பாரு, ஆனால் லக்ஸுரி கொடுக்க மாட்டார் விளங்குதா. யூர் மேக் யூ ப்ராஸ்பர், ஆடம்பரம் கொடுக்க மாட்டார். இன்றைக்கி ரொம்ப பேர் ஆடம்பரமாக போயிடுறாங்க, அதான் டிஃப்ரென்ஸ் சரியா. ஸோ இங்கே என்ன படிங்கம்மா. நல்லா கேளுங்க. இஸ்ரவேல் என்ன பேர், 12 கோத்திரம் என்ன 12 கற்கள் எடுத்தான். இதை பிடிக்கணும், இதில் தான் ரகசியமே இருக்குது. நம்ம பரலோகத்தில் பிதாவின் வலது அவரோட உட்காந்து 7 வருஷம் முடிஞ்சோன்னா பகிரங்க அவரோடு கூட வந்து அர்மோதனித்தெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு 1000 வருஷத்தில் நம்ம அரசாள்வோம். ஓகே, அது சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். ஓகே, அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். சரி, அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பலிபீடத்தில் 12 கற்கள். இந்த 12 கற்கள் ரகசியம் என்ன, யாக்கோபுடைய 12. யாக்கோப் ஏன் இஸ்ரவேல் ஏன் வந்துச்சு,
நீங்கள் ஆதியாகமத்தில் 32:28 பார்த்தீங்கன்னா, இனிமேல் உன் பேர் என்ன, யாக்கோப் என்னப்படாது, இஸ்ரவேல்னா தேவனோடும் மனுஷரோடும் போராடி மேற்கொள். என்ன அர்த்தம்? தேவனோடு போராடி மேற்கொள்ளணும், மனுஷனோட மேற்கொள்ளணும். நீ இஸ்ரவேல், இஸ்ரவேல் தேவனோட புத்திரன் அர்த்தம். சரியா? ஸோ இதில் ஒரு ரகசியம் எங்கே இருக்குன்னா, மத்திய 22:36-40 வரைக்கும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்தம் வருது அன்பு கூர்ந்து. இதற்கு ஒப்பனையான, தட் மீன்ஸ் லவ் யுவர் காட். ஓகே, அப்போ தட் இஸ் ஹவ் யூ மஸ்ட். ஆண்டவரை நேசிக்க நீங்கள் அதுதான் மேற்கொள்ளணும். உங்களால் முடியல, உங்களால் ஆண்டவரை நேசிக்க முடியல. ஏன் வர மாட்டேங்க சேர்ச்சுக்கு? ஏன் அந்த டைமுக்குள்ளே வர மாட்டேங்க? ஏன் ஜெபிக்க மாட்டேங்க? ஏன் பைபிளை படிக்க மாட்டேங்க? யோசிச்சு பாருங்க, அந்த அன்பு இல்லை. ஆனால் இங்கேருந்து முழு உள்ளத்தோடு அப்படின்னு பாடுவோம். சரியா? இல்லை, விளங்குதா? ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தயவு செய்து டோன்ட் கெட் அப்செட் ப்ளீஸ். கொடுக்குற வார்த்தையை வந்து தியானம் பண்ணி இட்ஸ் ஃபார் யோர் பெனிஃபிட் தான். விளங்குதா? அப்போ நீங்கள் பரலோகம் சேரணும், அந்த பாரத்தோடு தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அழைப்பில் நான் செய்கிறேன். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தது உன்னிடத்தில் நீ அன்பு கூறு. தட் மீன் பிறனையும் நீ அன்பு கூறணும். விளங்குதா? அதனால தான் என்ன சொல்லுது, 1 பேதுரு 4:8 சொல்லுது, எல்லாவற்றுக்கும் மேலாகவும் ஒருவர் ஊக்கம் உள்ள அன்புள்ளவர்கள் அன்பு திரளான பாவங்களை மூடும். அப்புறம் என்ன சொல்ற, முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை உபசிங்க. இதே 1 யோவான் 4:8 என்ன சொல்ல, அன்பில்லாதவன் தேவன் அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். படித்து தியானம் பண்ணுங்க. என்னை குத்தம் உடைக்கும். விளங்க, என்னை எப்படி மாற்றுட்டு அப்போ தான் நான் மற்ற. அதான் பவுல் சொல்வார், என்னை பின்பற்றுங்கன்னு. விளங்க சொல்கிறது. அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ இங்கே வந்து நம்ம பார்த்தோம், இந்த யாக்கோபு இஸ்ரவேலா வரணும் முதலாவது நம்ம. சரியா? அப்போ ஆண்டோட புத்திரன் என்ன பண்ணுவோம். சரியா? அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து வாசிங்க, ஆதியாகமத்தில் 29வது அதிகாரத்தில் 31 வாசிங்க. கவனிங்க, லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டால் போதும். ராகேல் மலடி. அப்போ யோசிச்சு பாருங்க, லேயா வந்து யாருன்னா அந்த ஊரோட கட்டளையின்படி, அதாவது அதை மூத்தாவில் வச்சுக்கிட்டு இலையை கட்டி கொடுக்கக்கூடாது. அந்த 28ஆம் வசனம் வாசிக்கலாம். யாக்கோப் ஏமாந்துருவான்ல, அதான் என்ன அர்த்தம்னா த லா. லேயால் வந்து லா. ஓகே, ராகேல் வந்து கிரேஸ், கிருபை. அப்படி பார்க்கணும். அதனால தான் 10 பிள்ளைங்க பிறக்கிற, அதாவது 10 கட்டளை பிள்ளை எல்லாம் 10 வரும் நிறைய பைபிள் ரகசியம். 10 பிள்ளைங்க முடிஞ்சோன்னா அப்புறம் தான் யோசேப்பு இருக்கிறார் ராகேலுக்கு. ஓகே, சரியா? ரொம்ப முக்கியம். அப்போ முதல் மகன் வந்து யார்? அந்த அந்த 32 நான் சொல்ல முடியாது, 32, 33, 34, 35 4 மகனுக்கு பிறப்பானுங்க. முதல் மகன் தான் ரூபன். ரூபன்னா ஒரு ரட்சிக்கப்பட்டவன், பிஹோல்ட் அ சன் அப்படின்னு. ஓகே, முதலாவது நம்ம மனம் திரும்பி முகிலின் ஞானசம் பரிசுத்தாய் பெறணும். ரெண்டாவது வந்து நீங்கள் பெற்றவர் சிமியோன், கேட்குற மகனாக இருக்கணும். நீங்கள் கேட்குறீங்களா? திஸ் இஸ் த உங்கள் பலிபீடத்தை கட்டுறீங்க. இறங்குதா? இல்லைன்னா ராங்காக இருக்கும், அக்கினி இறங்காது. ஓகே, மூணாவது வந்து லேவி. லேவினா தேவனோடு இணைந்து இருக்கணும். மனம் திரும்பி மூழ்கி ஞானம் சொன்ன வேலை என்ன செய்யணும்? தேவன சத்தத்தை கேட்கணும், தேவனோடு இணைந்து இருக்கணும். அடுத்தது யூதாவெல்லாம் தேவனை துதிக்கணும். இதுதான் கரெக்டான ஆராதனை. கூத்து பண்ணிக்கிட்டு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ஆராதனை பண்ண பிரயோஜனமே இல்லை. சரியா? ஸோ இப்போ அடுத்தது பாருங்கள், 4 மகனுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேலைக்காரி மூலமாக. சரியா? அது அடிமை கணக்கு. ஓகே, எங்கே வருது? 6வது வசனம் வாசிங்க, 30வது அதிகாரத்தில். வழக்கை திட்டுனா ஜட்ஜ். ஓகே, சரியா? என்னோட வழக்கு பாருங்க, அவனுக்கு தான் பேருவா. சீக்கிரமா சாரிம்மா, அப்போ போதுமா, சாரிம்மா. அப்போ ஜான் தான் வைப்பான். சரியா? 8ல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யுது, நான் போராடி பெற்றேன்னு சொல்லி அவனுக்கு நப்தலி. அப்போ 6வது என்ன? போராட்டம். நீ நல்லா யோசிச்சு பாருங்க. முதல் 4 பிடிச்சிக்கிட்டீங்க. அடுத்தது தான் ஜட்ஜ்னா யூ வில் நாட் பி ஜட்ஜ். ஓகே, ஏன்னா ஞானஸ்தானத்தில் நீங்கள் ஜட்ஜ் பண்ணியாச்சு, யூ ஒன்ட் பி ஜட்ஜ். அப்போ என்ன ஆகுது? 1000 வருஷத்தில் நீங்கள் ஜட்ஜ் பண்ண போகிறீங்க. ஓகே, 1 கொரிந்தியர் 6:2 பரிசுத்தவான் உலகத்தை ஞானித்திருப்பாங்க. 3 தேவதூதி ஞானிப்பான் போடும். 1 கொரிந்தியர் 6:2-3 வாசிக்கலாம். சரி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே வந்தோம்? நப்தலி 6. சரி, 6 பிள்ளைங்கள்ட்ட 4, இங்கே 2. ஓகே, இப்போ வந்து 11வது வசனம் வாசி பார்த்தீங்கன்னா அங்கே யார் வருவா? அடுத்தது காத் வரான். காத்னா சபை. நீங்கள் சபையில் இருக்கணும். ஒரு ட்ரூப், அசம்பிளின்னு சொல்கிறாங்களா, அசம்பிளி. ஓகே, ட்ரூப். ஓகே, அப்போ அதில் இருக்கும்போது தான் 8வது வசனம் ஆஷர். ஆஷர்னா ஆசீர்வாதம். சியோன்ல இருந்தால் கத்துறவங்களை ஆசீர்வாதம். சபையை விடுமா இருந்தால் தான் முடியும், இல்லைன்னா முடியாது. எனக்கு தெரியும். விளங்கு தான், யார் யார் அரைங்குறமா இருந்தால் ஆரம்பம் நல்லா இருக்கும், கடைசி முடிவு போயிடும். ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் பரவாயில்ல. சரியா? அதனால தான் அற்பமாக இருந்தது, அற்பமானவர்களை. சரியா? மறந்துடக்கூடாது. அதனால தான் ஒரு கோட் மாதிரி சொன்னேன், ஊட்டியில் பேசும்போது அந்த கான்ஃபரன்ஸில் சொன்னேன். ஓகே, பைப்பா இ ஆ இ மனப்பாடம் பண்ண முடியுமா? பைப்பா இ ஆ இ. அப்படிப்பட்டவங்களாம் ஆண்டு தெரிந்து போல. காட் யாரை தெரிந்து கொள்கிறான்னா பைப்பா இ ஆ இ. 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தை 27:8. அதாவது ஞானிகளை வெட்கப்படுத்தும் தேவன்
பைப்பான பைத்தியமானவைகளை, ஓகே, பலவீனமானவை, பா இல்லாதவைகளை, அற்பமானவைகளை, இழிவானவைகளை. இந்த 5 பேர் தான். இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் நீங்கள் அழைக்கப்பட்டீங்க, இல்லைன்னா இல்லை. எனக்கு 5 இருக்குது, என்னை பைத்தியன்னு கூட சொல்லுவாங்க. சரியா? பார்த்து பைத்தியக்கார மட்டும் தான் பேசுகிறேன், ஆண்டவருக்காக இருப்போம். அப்போ தட் இஸ் த கால். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டார். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்னது போல் 6 வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ காத் ஆஷர் முடிஞ்சு. அப்போ 8 பிள்ளைங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 11வது வசனம், மன்னிக்கணும், 18 வாசிச்சு பார்த்தீங்கன்னா இன்னொரு மகன், சுருக்கமாக முடிச்சிடுமா, இன்னொரு மகன் வந்து யாருன்னா இசாக்கார், வேலைக்காரன். அப்போ ஊழியக்காரன். அப்போ அடுத்தது நம்ம வேலை என்ன? சபையில் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே ஓடக்கூடாது, ஊழியம் செய்யணும். ஆமாம், ஊழியம் செய்யும்போது அடுத்தது யார் வரா? 20 ஜெபுலூன் வரான். ஜெபுலூன்னா தேவனோட ஆலயம், டுவெல்லிங், காட் வில் டுவெல் வித். அப்போ நீங்கள் மறந்துடக்கூடாது. இன்றைக்கி ஊழியக்காரங்க மறந்துடுறாங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களே தங்கியிருக்கும் பரிசுத்த ஆண்டி ஆலயமாக இருக்கணும் நீங்கள் அறியீர்களா அப்படின்னு சொல்கிறாரு பவுல். 1 கொரிந்தியர் 6 கிரயத்துக்காக கொல்லப்பட்டீர்கள், தேவனுக்குடைய அவங்களுடைய சரீரத்தினால் ஆவியினால் தேவனை மகிமைப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கடிந்து கொள்ளுது அந்த புஸ்தகம் கொரிந்தியர். அவங்க வாழ்க்கையில் எதுவும் குறை இருந்துச்சுன்னா போய் படிங்கங்க, சொல்லுவார் எதில் மாறணும் அப்படின்னு சொல்லி. சரியா? ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது போல் இங்கே வந்து யார்? ஜெபுலூன் வந்து தேவன் ஆலயம். இப்போ என்ன நடக்குது? அந்த 30வது 24 பார்த்தீங்கன்னா இன்னொரு குமாரனை உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி அவனுக்கு யோசேப், எல்லாம் சொல்லுவாங்க யோசேப்னா கனி தருன்னு சொல்லி. கரெக்ட் தான், எனக்குதா. ஆனால் இங்கே என்ன போட்டிருக்குன்னா படிங்க அந்த 24 சொல்லி. அப்போ யோசேப்னா என்ன? இன்னொரு குமாரனை கொடுப்பான். எந்த குமாரனை கொடுத்தாரு? கரெக்டு. 35வது அதிகாரம் வச்சு பாருங்க, 18வது வசனம். அப்போ பென் ஒனி அவனி வைக்கிறான், துக்கத்தின் மகன். ஆனால் யாக்கோபுக்கு தெரியும் அவன் பேர் பெஞ்சமின். பெஞ்சமின்னா வலது கரத்தின் மகன். இந்த 12 கற்களை கரெக்டாக கட்டுங்க, முந்திக்க முடியாது. ஒன்று கட்டுங்க, கட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா வலது கரன். சரியா? ஓகே, டைம் பத்தாதனால வெளிப்படுத்தின விஷயம் 1வது அதிகாரம் இயேசுவை தரிசனமாக பார்க்குறாங்க. அது எப்படி முடிக்கிறாருன்னா 20வது வசனம், அந்த என்ன சொல்கிறாரு? அந்த நட்சத்திரம் பாஸ்டர், அந்த குத்துவலுக்கு சபை. ஓகே, பாஸ்டர் வந்து யார் கையில் இருக்கா? அந்த 13-16 வாசி பார்த்தீங்கன்னா 1வது பாஸ்டர் வந்து ஆண்டோட கையில் இருக்கிறார். அப்போ எந்த படிக்காதீங்கம்மா, எந்த ஊழியக்காரனும் கவலைப்படக்கூடாது. அவன் சொல்கிறான் எனக்கு இது பாடா ஏமாத்த, எனக்கு தெரியும் எவ்வளோ ஊழியக்காரன் ஏமாற்றி போய் சொல்லி நான் பேச்சு ஏழை ஊழியக்காரன் சொல்லவே கூடாது. அப்போ நம்ம ஆண்டவர் யார்? ஐஸ்வர்யவான். அவர் குறையே வைக்க மாட்டார். நான் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். நம்ம லேட்டில் வந்துட்டோம் இப்போ. ஓகே, அப்போ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் தெளிவாக ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் வந்து நம்ம தேவைகள்லாம் சந்திப்பார். நீங்கள் மறந்துடவே கூடாது. ஓகே, ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன சொன்னேன் மறந்துட்டேன். போதகர், அது வந்து சபை வந்து குத்து விளக்கு. சரியா? அப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 20வது வசனத்தில் குத்து விளக்கு சபையை சொல்லிட்டு, அதனால தான் கண்டினியூஷன் ரெவலேஷன் பிரேக் பண்ணக்கூடாது. அடுத்த அதிகாரத்தில் சபையை பற்றி பேசுகிறாரு. 7 சபைகளை எப்படி இருக்கணும்னு. எல்லா சபை முடிக்கும் போது ஓவர்கம் ஜெயம் கொள்கன்னு சொல்லிட்டு முடிக்க சூக்கிரமாக ஒன்று பாயிண்ட் சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா 2 சபை தான் உண்மையான சபை, எந்த குறையும் இல்லை. யார்? சிமிர்னா. ஓகே, குறை சொல்லலை, நோ ரிப்பென்ட்னு சொல்லலை. இன்னும் வந்து ஃபிலதெல்ஃபியா. அப்போ சிமிர்னா வந்து உபத்திரப்பட்ட சபை, ஃபிலதெல்ஃபியா உண்மையுள்ள சபை, ஃபெய்த்ஃபுல் சர்ச். ஸோ உபத்திரவத்தில் உண்மையாக இருங்க. சரியா? லவோதிசியா தான் நிறைய பெருகிட்டு இப்போ, ஏன்னா அது குளிரும்னு வாந்தி பண்ணி போட்டுருவேன்ட்டாரு. சரி, அப்போ இங்கே முடிஞ்ச பாருங்க 3:21 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறேன், அவனும் என்னுடைய சிங்காசனம் பிதாவுடைய சிங்காசனத்தை உட்கார முடிய அருள் செய்வேன்றாரு. யோசிச்சு பாருங்க. அப்போ எதுக்காக நீங்கள் ஃப்ரைட் பண்ணுறீங்க? நம்முடைய லக்கு எதாக இருக்கணும். பவுல் சொல்கிற லக்கை நோக்கி, அதுதான். ஸோ அதுக்குரிய காரியம் தான் இந்த 12 கட்டுகள். விளங்குதா? ஸோ யூ மஸ்ட் பி லெட் பை இஸ்ரேல். விளங்குதா? தேவனோடு மனுஷனோட போராடி மேற்கொண்ட, தேவனத்தில் அன்பு கூறணும், மனுஷனத்தில் அன்பு கூறணும். இதெல்லாம் உள்ளே வச்சு படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஏறிடும். கஷ்டம் இல்லைங்க. நான் சொன்னேன்ல, நாங்களும் 1-2 பேரும் மண்ணு அப்படின்னு சொன்னேன். நீங்கள் படிச்சிங்கன்னா கர்த்தர் ஞானத்தை கொடுத்துருக்காரு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3:21 பிதாவின் சிங்காசனத்தில். அப்போ கண்டினியூ. அப்போ என்ன ஆகிட்டு? சபை காலம் நிறைவு முடிஞ்சு. நம்ம சொன்னல நிறைவு 4:11 சபையோட நிறைவு தான் சபை நிறைவாகணுன்னே அந்த கணக்கு வந்தோன்னே புறஜாதியை நிறைவுண்டா கடினமான இறுதியும் ரோமர் 11:25 எடுத்தால. இப்போ என்ன செய்யணும்? நம்ம ரகசிய வருகையில் போகிறோம். அப்போ 4வது அதிகாரத்தில் முதல் வசனம் நடக்குது. அவர் என்ன சொன்னார்? என் சிங்காசனத்தில் உட்காருன்னு சொன்னார்ல. 4வது அதிகாரம்னா சிங்காசனம் கண்டினியூ. ஆனால் இது வரைக்கும் என்ன இருக்குது? 3:21 தான் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இப்போ அங்கே தான் இருக்கும். சபை காலம் ஓடிக்கிட்டு இருக்கு நிறைவாக. அதாவது காட் இஸ் லுக்கிங் ஃபார் ரைட் ஹேண்ட் மேன். பெஞ்சமினை தேடுறாரு. அந்த பெஞ்சமின் கணக்கு கரெக்டாக வந்துட்டுனா என்ன செஞ்சிடும்? ரகசிய வரைக்கும் வந்துடும். வேறு ஒன்றுமே இல்லை. ஏன்னு சொல்லுங்கள்? பெஞ்சமின் வந்து, அதாவது நம்ம மனம் திரும்பி மூடி நம்ம மறுரூபமாக்கப்படுவோம்.
1 கொரிந்தியர் 15:51-52 ஒரு நிமிடம் போல நம் மறுரூபம். ஓகே, அந்த வார்த்தை ஒரு நிமிடம் வந்து ஆங்கிலத்தில் மோமெண்ட்டில் வந்து கிரீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டம். நம்ம உடம்பெல்லாம் ஒட்டப்பட்டிருக்குது அட்டம். இது ஓப்பன் பண்ணி புது சரீரம் வரும். சயின்டிஸ்டே ப்ரூஃப் பண்ணிடுவாங்க, கேன் பி ட்ரான்ஸ்ஃபிகர்ட்னு. சரியா, இதெல்லாம் இது படம் வச்சு காட்டுவேன். ஆட்டம் இருந்தாலும் சொல்லி டீச் பண்ண நேரம் இல்லை. அப்போ யோசிச்சு பாருங்கள். அப்போ நம்ம வந்து மறுரூபாவார். ஆனால் மறுரூபாவார்னு உங்களுக்கு தெரியுமா எப்படிப்பட்ட சரீரம் இருக்குன்னு? 1 கொரிந்தியர் 15 42 43 44 படித்து பார்த்தீங்கன்னா அழிவில்லாத சரீரம். யோசிச்சு பாருங்களேன். ஏன் அரையும் குறையமாக இருக்கிறோம் கிறிஸ்டியன் லைஃப்பில்? நான் யோசிப்பேன், ஆண்டவர் ஒரு அறிவில்லாத சரீரம் கொடு. இந்த ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதி 80. ஒரு நாள் மறிக்க போகிறோம், எங்கே போக போகிறோம்? அதான். ஆனால் இங்கே சொல்கிற நீ கட் பண்ணிட்டு நீ வந்து என்ன செய்ய போகிற? தெளிவாக சொல்கிற, அழிவில்லாத சரீரம், மகிமை உள்ள சரீரம். அதனால தான் எனக்கு முடி கொட்டினா கூட கவலை இல்லை. வயசு அப்புறம் பலமுள்ள சரி, எவ்வளோ வீக்காக இருக்குது கால், நடக்க முடியாது, ரொம்ப டாய்டாக உட்காந்துடும், எந்திரிப்பேன், வலிக்கும். ஆனால் ஆண்டவர் கொடுக்க பாரு. இது 3 கொடுக்க. இதுதான் ஆவிக்குரிய சரீரம். இப்போ யோசிச்சு பாருங்கள். அதை தான் நம்ம இது கொடுக்கறதுனால தான் நான் யோசித்தேன், 1000 விட எப்படி ஆண்டவர் இந்த சரீரம் உனக்கு இருக்குண்டா. நீ ஒரு இடத்துல இன்னொருத்துக்கு போனால் இயேசு எப்படி மேல் விட்டார், உள்ளே பூந்தார் பார்த்தீங்களா? அதே மாதிரி இங்கே இருப்பார், அங்கே இருப்பார். அதே மாதிரி தான் எலியாவும் இருந்தார். அப்போ நாமும் அப்படி தான். உலகத்தில் இஸ் லுக்கிங் ஃபார் அந்த கணக்கு, ரைட் ஹேண்ட் மேன் ஹூ ஆர் கோயிங் டு ரூல் த வேர்ல்ட். எத்தனை பட்டணம் இருக்குது, எத்தனை இடம் இருக்குது? 10 ராத்திரி 10 பட்டணம் கொடுத்தாரா இல்லையா? அவன் ஒன்றுமே செய்யலை, அதை கூட பிடிங்க அவன் கையில் வச்சார். மத்திய 25 நீங்கள் வாசிக்கலாம். சரியா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது போல், நான் சொன்னது போல், அப்புறம் என்ன நடக்குது? அதுக்கு பிற்பாடு வந்து ரெவலேஷன் அடுத்த வரும்போது நான் கண்டினியூ பண்ணுறேன். அப்போ இந்த நாளில் நீங்கள் கேட்ட சத்தியம் 12 கற்கள் இப்போ தெரியுதா? அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறிய 12. முதலாவது மகன் என்ன? மனம் திரும்பி மொழியும் ஞானசந்து பரிசுத்தாய் பெற்றிருக்கணும். 2வது கேட்கிற மகன். 3வது இணைந்திருக்கிற மகன். 4வது துதிக்கிற மகன். 5வது நியாயம் திருக்க மாட்டேன், ஆனால் நான் நியாயத்துக்கு திருக்கப்பட மாட்டேன்னா அது உணர்வு உங்களுக்கு இருக்கணும். நிச்சயம் எனக்கு பரவும். அப்புறம் அடுத்தது போராட்டம் உண்டு. நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து நீதியின் கிழனுக்கு 2 தீமோத்தேயு 4:7-8 வாசிக்கிறோம். சரியா? அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது போல் அடுத்தது யார் வரா? காத் ஆஷர். காத்னா நீ சபையில் இருக்கணும், சபையாக இருக்கணும், ஒரு பாஸ்டர் அடியில் அடங்கி இருக்கணும். நான் 15 வருஷம் அசிஸ்டன்ட் பாஸ்டர், ரொம்ப டஃப் தான், ஈஸி இல்லை, விளங்குதா? ஆனால் இருந்தணும், விளங்குதா? ஏன்னா வேதம் சொல்லுங்க, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தம்படிக்கு கஷ்டமாக இருக்கும். 1 பேதுரு 5:6 கஷ்டமாக இருக்கும். அதனால தான் அடுத்த வருஷம் நினைச்சுறேன், அவர் உங்களை விசாரிக்கிறவர்னா உங்களுக்கு கவலைகள் அவர் மேல் வைத்து நீங்கள் வைக்கல என்ன நடக்கும்? அடுத்த வருஷம் தெளிந்த புத்தியை விழுத்திருக்க எதிராளியாக பிசாசான்னு பண்ணுறான். இதனால தான் நிறைய பேர் பின்வாங்கி போயிடுறாங்க. இட்ஸ் நாட் த பாஸ்டர், நாட் த சர்ச். யூ நெவர் ஒபே, அவ்வளோதான். ஒபீடியன்ஸ் இல்லை, விளங்குதா? அது 3 காரியம் வரும்: ஒபீடியன்ஸு, டிசிப்ளின் அண்ட் பேஷன்ஸ். இது 3 மிலிட்ரியில் இருக்கணும், இல்லைன்னா நிற்க முடியாது, விளங்குதா? ரொம்ப பிரச்சனை. ஸோ அப்போ நீங்கள் பார்த்தது போல், நான் சொன்னது போல், அப்போ காத் ஆஷர் முடிஞ்சோன்னு யார் வரா? ஊழியம் செய்யணும். இசாக்கார் ஊழியம் செய்யும்போது நீ மறந்துடக்கூடாது, நீ தேவன்ட ஆளு. யூ மஸ்ட் சாட்சி உள்ள வாழ்க்கை, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், பரிசுத்தமாக வாழணும், ரொம்ப முக்கியம். அதுதான் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. ஸோ பரிசுத்தம் அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ என்ன வருது? யோசேப்பு. நீ யோசேப்னா என்ன செய்யணும்? இன்னொரு பெஞ்சமினை கொண்டாடணும். தட் இஸ் யுவர் ஜாப். ஒரு பெஞ்சனுக்கு இவ்வளோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் தேடுங்க, படிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணி பிதாவின் வலது பக்கம் உட்காந்துன்னு. அதனால தான் பார்த்தீங்கன்னா கடைசி 2 வசனம் பார்ப்போம். இப்போ அவர் சொன்ன ப்ராமிஸ் என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 1:6. இந்த பாட்டெலாம் பாடுவீங்களே. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து பிதா தமது இரத்தத்தினாலே நம்மை பாவங்களை கருவி குமாரன், அப்புறம் தம்முடைய பிதாவாக தேவனுக்கு முன்பாக நம்மை ஆக்கினார். முடிஞ்சிட்டு ஃபியூச்சர். இது தீர்க்க தரிசனம். யார் அது? பரிசுத்தாவி. அல்லேலூயா. ராஜா அதுக்கு ப்ரூஃப் தான் இந்த 7 வருஷம், அதாவது சாப்டர் 6 சாப்டர் 19 வரைக்கும் 7 வருஷம் முடிஞ்சோடனே 20 முதல் 3 வசனம் சாத்தான் கட்டப்படும் 1000 வருஷம், 4 இருந்தால் 6 வரைக்கும் 1000 வருஷம் ஆச்சு. 26வது வசனம் வாசிங்க. பாக்கியவானும் அவன் மேல் கேர்ஃபுல்லாக இருங்க. 2ஆம் மரணம் வந்து நரகம். ஓகே, 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் 1000 வருஷம் அரசாளுவீங்க. நீங்களாம் பிடிச்சிங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரேஸ். எனக்கு அன்பான திருசபை மக்கள், இந்த நாளிலும் தேவதாசன் மூலமாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை தியானியுங்கள்.
கர்த்தர் நம்ம மூலமாக பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தருடைய தாசன் சிங்கப்பூரில் அவங்க ஊழியம் செய்கிறாங்க. அவர்களையும் அவருடைய ஊழியங்களையும் அவருடைய திருச்சபை மக்களையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நம்ம தேவ சமூகத்தில் எழும்பி நின்று ஒரு பாடலை பாடி இந்த நாளின் ஆராதனை நம்ம நிறைவு செய்யலாம். பரம எருசலேமே. பிதாவே, இந்த நல்ல மாலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் இந்த ஆலயத்திலே கூடும்படியான ஸ்லாக்கியத்தை தந்தீங்கப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்கு ஜீவனை தந்தீங்க, சுகத்தை தந்தீங்க. இந்த மாலை வேளையிலே தகப்பனே உமது கிருபையினால் இந்த ஆலயத்திலே கூடும்படியான ஸ்லாக்கியத்தையும் தந்தீங்கப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து வருகிறது போல இம்மட்டும் சுமந்து வந்தீங்கப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த நல்ல நேரத்திலே ஊரில் இருக்கக்கூடிய எங்கள் பிள்ளைகளை, குடும்பங்களை, பெற்றோர்களை, ஊழியங்களை எல்லாவற்றையும் நினைவு கூறுகிறோம்ப்பா. எல்லாருக்கும் கர்த்தர் தயவு செய்யும்படி ஜெபிக்கிறோம். மனதிலே தோப்பன பலவிதமான ஏக்கங்களோடு, பாரங்களோடு, கண்ணீரோடு தேவாலயத்துக்கு வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே தொட்டு அரவணைத்து கண்ணீரை துடைத்து அனுப்பும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியங்களை வாய்க்க பண்ணி தாங்கப்பா. உமது சமூகத்தில் எங்களையும் இந்த நாளில் ஆலயத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்குறோம். ஊரில் உள்ள பெற்றோரை ஒப்பு கொடுக்குறோம், சகோதர சகோதரிகளை ஒப்பு கொடுக்குறோம், பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறோம். இந்த நாளில் தேவதாசன் மூலமாக சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. விதைக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் தகப்பனே சத்துரு பொறுக்கி கொண்டு போய்விடாதபடி எங்கள் இதயத்தில் விழுந்து தகப்பனே 30, 60, 100 பலன் தரும்படியான ஸ்லாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்களும் தகப்பனே அந்த 1000 வருட அரசாட்சிக்கு தகுதியான பிள்ளைகளாக மாற கத்த அனுகிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் தாயின் கருவிலே நீங்கள் முன்குறித்து ஆண்டவரே தகப்பன் வழி நடத்துகிறது போல, தாங்கி சுமந்து வழி கொண்டு வந்தது போல இம்மட்டும் கொண்டு வந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் உமது கரங்களில் தருகிறோம். இப்போது நாங்கள் பிரிந்து போகிறோம். பிரியாத தேவனுடைய மாறாத கிருபையும் வழிநடத்தலும் தகப்பனே பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட தங்கியிருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு ராஜாவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன். பரமண்டலங்கள் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பிரஸ்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்கிறது போல பூலோகத்திலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமின் ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமை என்னென்னைக்கு உடைகளே. ஆமேன்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம்மோடும் ஆண்டவர் நமக்கு கிருபையை தந்த பிள்ளைகள், பேர பிள்ளைகள், தலைமுறைகள், திருசபை மக்கள், சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்னும் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல வரலை மறவாதே. ஆமென், ஆமென். சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பாராக.